ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ஃபுட்வேர் ஹால் தான் பார்க்க போறோம். எஸ், இப்போ நீங்க பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்ட் 1ல போட்டது. ப்ளீஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கன்டினியூட்டியா இருக்கும். உங்களுக்கு ஹியூஜ் மீஷோ ஹாலா தெரியும் உங்களுக்கு. எஸ், பார்ட் 1ல எப்படி நான் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் குடுத்துருக்கனோ, அதே மாரி இதுலயும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் குடுத்துருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து யூஸ்வல் நிறைய பேர் நம்ம கடையில் பார்த்துருப்போம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 548. எல்லாம் குஷியாக இருக்குது. தெரியுதா நம்ம ப்ரெஸ் பண்ணுறது நல்லா குஷியாக இருக்குது. இது பேஸ்க்கும் வந்து நம்மளுக்கு நல்லா கிரிப் கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து கிரிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து இங்கே எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜஸ் வச்சு போடுற பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது அடங்க மாட்டேங்குது, யாருக்குமே அடங்க மாட்டேங்குது. கம்முன்னு ரெடினா அப்பதான் ஓடுவா இங்க இங்க அங்க இங்கன்னு. இதுவும் நான் வேர் பண்ணி கட்டுறேன் எப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஸ்லிப்பு தான். இந்த ஸ்லிப்பர் நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. நல்லா ஒரு ஷார்ட் குர்த்தி இல்லை லாங் குர்த்திஸ் ஜீன்லாம் பேக் பண்ற பர்சன் இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா எலகண்டா இருக்கு. காலேஜ் வேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 163 தான், ரொம்ப சீப்பா இருக்கு. 163க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். சி பேஸ்ல வந்து உங்களுக்கு கிரிப் கொடுத்துருக்காங்க, கிரிப்புக்கான டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. வாட்ஸ்அப் ப்ரைஸ்னா தாராளமாக வாங்கலாம். ஒன் மோர் திங் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் நான். என்னன்னா இதோட அட்டைப்பெட்டிங்கெலாம் பார்த்து நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. ஏன்னா வந்து அங்கேருந்து வரதுனால லாங்காக இருந்து நமக்கு டெலிவரி ஆகுறதுனால அட்டைப்பெட்டிலாம் ஏனோ தானோன்னு இருக்குது, டேமேஜாக இருந்துச்சு. எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படிலாம் வரும், ஏன்னா அவங்க கொரியர்ஸ்லாம் தூக்கி தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் உள்ளே இருக்க ப்ராடக்ட் தான் நம்ம முக்கியம். சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. எனக்கு எந்த ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆக இல்லை, அவங்களுக்கு காமிச்ச வரைக்கும் எதுவுமே இல்லை. இனிமேல் காமிக்கிறது எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். வாங்க நெக்ஸ்ட் பார்த்துலாம். எஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்லிப்பர் தான். நல்லா இருக்குல்ல, இந்த கோல்டன் கலரில் இந்த சங்கிலிலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப செட் ஆகுது. பின்னாடியும் வந்து கிரிப்பு கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம். இதுதான் இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 183 தான். தாராளம் வாங்கலாம் 183க்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்கு எங்கள் அக்காவுக்கு இது ஏன் பிடிக்காது, சில பேர் பிடிக்காது, எங்கள் அக்காவுக்கும் பிடிக்கல இது. ஏன்னா பேக் கிரிப் இல்லை உங்களுக்கு, பேக் ஹோல்டிங்க்கு அது மாதிரி இல்லை, அதனால அவங்களுக்கு சில பேர் பிடிக்காது. நான் இது என்கிட்ட ஒன்று இருக்கு ஸ்லிப்பரு, அது வந்து ஈஸி பையில் வாங்கினேன்னா 200 தான் நினைக்கிறேன். அது ஈஸி பையில் வாங்கினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன, நான் நடக்கும் போது எனக்கு முன்னாடி போய் நின்றுடுது. இப்படி இருக்கும் என் கால், இங்கே நிற்கும், அது போயிட்டு எனக்கு முன்னாடி போய் நின்றுடும் அது. ஏன்னா என் கூட வாடா, ஏன்னா தள்ளி போற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன், இது நல்லா இருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. 183க்குலாம் தாராளமாக வாங்கலாம், நல்லா இருக்கு. வேர் பண்ணி கட்டுற அப்படின்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கோல்டன் கலரில் இருக்க ஸ்லிப்பர் தான். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 170-80. எனக்கு பாக்ஸில் தான் வரல, எனக்கு ஜஸ்ட் வெறும் ஒரு கவரில் மட்டும் தான் எனக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்துருக்கு. எந்த டேமேஜுமே இல்லை. சரிதா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இந்த லெதர் ஸ்மெல் தான் தாங்க முடியல என்னால். ஓகே ஃபைன், எனக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாரீக்கு இல்லை நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வைப்பாக நீங்கள் போகிறீங்க, இல்லை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஏதாச்சும் போடுறீங்க, இல்லை வெட்டிங்ஸ் ஏதாவது போடுறீங்கன்னா இது ஆழமாக சூட் ஆகும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. 170 தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் வேர் பண்ணி கட்டு எப்படின்னு பார்த்தலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அகைன் ஒரு வெஜ்ஜஸ் தான் பார்க்க போகிறோம். இது காமனாக பிளாக் கலரில் வாங்கினேன் நான். இது வந்து என்னென்னா இது ஷார்ட் வெஜ்ஜஸ் சொல்லலாம். நம்ம தெரிஞ்சா உங்களுக்கு எட்ஜ் வந்து மேலே அகலமாக வந்து கீழே ஷார்ட் ஆகுது. கிட்ட வச்சு பேச முடியல, மூச்சு அடைக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக குஷியாக இருக்குது. தெரிஞ்சா உங்களுக்கு பாருங்கள், குஷியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கும் கிரிப் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 295. ஓகே, தாராளமாக வாங்கலாம் 295க்கு. என்னடா இது எல்லாம் தாராளமாக எல்லாம் தாராளமான்றன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கா, அண்ட் கலர்ஸ் நல்லா இருக்கா அப்படின்ற பார்த்து பார்த்தா வாங்கினேன்னு. நான் வந்தது எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கு. எனக்கு இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கு. எனக்கு டெலிவரி ஆகும்போது என்னன்னா எனக்கு ஐயோ எனக்கு அந்த பார்சலை பார்த்து தான் பயந்துட்டேன். ஐயோ இன்னும் இப்படி டேமேஜாக இருக்குது, உள்ள ப்ராடக்ட் நல்லா இருக்காதா இல்லை ஃபேக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துருந்தேன். பட் எனக்கு வந்தது எல்லாமே பாக்ஸ் மட்டும் டேமேஜாக இருக்கே தவிர ப்ராடக்ட் எல்லாமே சேஃபாக செக்யூர்டாக தான் வந்திருக்கு. எனக்கு அந்த ஒரே ஒரு ஸ்லிப்பரை மட்டும் தான் பீல் ஆஃப் ஆயிருந்தே தவிர அது எதுவுமே எனக்கு வந்து டேமேஜாக இல்லை. அதுவும் அங்கே பார்த்தாங்கன்னு தெரியல எனக்கு. அது எதுவுமே டேமேஜ் ஆகலை எனக்கு. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதெல்லாம் வந்து 295 தாராளமாக வாங்கலாம்னு சொல்லலாம். நம்ம லைட் வெயிட்டடாக இருக்குது, எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது எனக்கு. இதை வேர் பண்ணி கட்டுறதுன்னு பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்லிப்பர் தான். இந்த ஸ்லிப்பரில் எனக்கு வந்து ஒரு குறை. என்ன குறைனா இந்த இது இருக்குது பார்த்தீங்க, வளைவு போய் நிற்கிது. பட் ஆனால் போய் கரெக்டாக போய் நிற்கலை. காலை போய் ஹோல்ட் பண்ணிக்க மாட்டேது. நடந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் போய் திருப்பி மேல் இப்படி போயிடுது. அதனால நான் எடுத்து என் கால் வந்து இவ்வளோ தூரம் வந்துடுது. எனக்கு ஆப்வியஸாக இந்த செகண்ட் லைனுக்கு வந்தது என் கால். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் இது டிஸ்கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சுது எனக்கு. இது ரேஞ்ச் வந்து 245. ஓகே, வாங்கலாம். பட் என்ன நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கிற பர்சன் இந்த மாதிரி ஆல்ரெடி வேர் பண்ணியிருக்கீங்கன்னா வாங்கலாம். நான் இந்த மாதிரி வந்து ரிங் மாதிரிலாம் நான் வேர் பண்ணது இல்லை. அப்படி வேர் பண்ணாலும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கணும் எனக்கு. அப்படின்னு தான் நான் வேர் பண்ணிப்பேன். இது இன்னமும் நல்லா பெண்டாக இருக்குது. அதனால எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி சூட் ஆகாத மாதிரி இருக்குது. இல்லை நடக்க தெரியலையா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி பர்சனாக இருக்கேன் நான். கீழெல்லாம் வந்து கிரிப் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலையுமே. இதில் வந்து கிரிப்புக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இல்லை எனக்கு இந்த டிசைன் எனக்கு காலில் ஹோல்ட் ஆக மாட்டுது. மேபி இது வந்து நம்ம போட்டு பழகணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு சூட் ஆகும். இது அகைன் வேர் பண்ணி கட்டுறதுன்னு பார்த்துலாம். எஸ், நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது நான் எக்ஸிபிஷன் சில ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தேன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஸ்லிப்பர் தான் இது. ஏன் அதே மாதிரின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் கூட நான் அது அவ்வளோ ப்ரீமியமாக இல்லைன்னு சொன்னேன், ஃப்ளாட்டாக இருந்துச்சு ரொம்ப. பட் இதே அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த குஷியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த பெண்டு தெரியுதா உங்களுக்கு, ஸ்லிப்பர் இங்கே இருக்குது, அதோட பெண்டு இங்கே பாருங்க தெரியுதா, பெண்டாக நல்லா பவுன்ஸியாக இருக்கு. இது ஒரு ரேஞ்ச் 231. எனக்கு இந்த வந்து இந்த பீச்சில் இருக்க இந்த மாதிரி இதில் வச்சுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் போட்டோன்னே நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. இந்த டிசைன் மேலே இருக்க தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுது போட்டப்புறம். 230 தாராளமாக வாங்கலாம் நினைக்கிறேன். பின்னாடி கிரிப்புக்கெலாம் டிசைன் அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, படிக்கட்டு மாதிரி. ஒரு பக்கம் மேலே இருங்க, ஒரு பக்கம் கீழே இருங்கன்ற மாதிரிலாம் கிரிப் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்லிப்பர் தான். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு சாரிக்கு எம்ப்ராய்டிங் சாரீஸ், டிசைனர் சாரீஸ்லாம் நம்ம வேர் பண்ணலாம். இல்லை டிசைனர் ட்ரெஸ்ஸுக்கு கூட நம்ம வேர் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரியான ஸ்லிப்பராக தான் இருக்குது. பட் இதில் என்ன எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னா, ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதால தான் காலே மறைச்சிக்குது. ஒரு ஷூ கட் வச்சு ஷூ போட்ட மாதிரி இருக்குது, இங்கே கேப் இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான் தவிர இது ரொம்ப பெருசாக பட்டையாக இருக்குது. இது கொஞ்சம் கம் பண்ணி இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்கலாம். இது நல்லா இருக்குது, நல்லாலாம் சொல்ல நான். பட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எனக்கு தோணுது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 368. ஓகே, வாங்கலாம். பட் என்ன இங்கே மேலே கிரிப் இல்லை தெரியுதா உங்களுக்கு, கிரிப் இல்லை, இங்கே கிரிப் இருக்குது. அதுவும் இந்த கிரிப் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக நிற்குமான்னு தெரியல, பிளாஸ்டிக் சும்மா வச்சுருக்காங்க இங்கே. ஓகே, இது போடுறது என்னன்னா மேபி சீக்கிரமாக தேஞ்சு இது அழுக்காக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதில் உள்ளெல்லாம் ப்ரீமியமாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க தெரியுதா, அவங்க ஸ்டிச்சிங்லாம் உள்ள
ஸ்டிச்சிங் பண்ணிக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங்லாம் பாருங்க நல்லா இருக்கு. நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம். லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்க்க போகிறது எஸ் இஸ் ஒன். செம்ம கிராண்டாக இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதோட இதெல்லாம் பாருங்களேன், ஒர்க்கு ஸ்டோனு, இது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கோல்டன் கலரில் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டிப்பில் அது. அண்ட் இதில் இருக்க ஸ்டோன்ஸில் கூட பாருங்கள் இவ்வளோ அழகாக ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பா. சைடில் கூட பாருங்க நல்லா ஃபினிஷிங் தெரியுதா உங்களுக்கு? பானை இருக்கு. ஓ, இங்கே மேலே கிரிப்பிங் கொடுத்துருக்காங்க, இது கிரிப்பு கொடுத்துருக்காங்க, மேலே லைட்டாக சட்டிலாக கொடுத்துருக்காங்க கிரிப்பு தெரியுதா? இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 521. எஸ் 521 தாராளம் வாங்கலாம். இதெல்லாம் சீரியஸாக போனீங்கன்னா 1000 above சொல்லுவாங்க ஷோரூம்லலாம் போனீங்கன்னா. பட் இது சீரியஸ் சொல்லணும்னா 521 தாராளம் வாங்கலாம். நீங்கள் நார்மல் ஷாப்பில் போனால் கூட எனக்கு தெரிஞ்சு 700 above தான் மினிமம். நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடை அப்படி இது போனால் கூட கம்மி பண்ணி சொன்னால் கூட நம்மளுக்கு 500 கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சீரியஸ் சொல்கிறேன், 500 கிட்ட கொடுக்க மாட்டாங்க. பட் இது என்ன கொஞ்சம் ஹீல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஹீல் அதிகமாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஹீல் கொடுத்துருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஏன் ஐட்டிக்கலாம். நான் இது மாதிரி கொடுத்தேன்னா நான் என்னை இப்படிதான் பார்க்க போகிறோம். அதனால எனக்கு கொஞ்சம் இது ஹைட்டாக இருக்குது எனக்கு இது. ஓகே, பட் ஆனால் பார்க்க ரொம்ப கிளாஸியாக ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வேர் பண்ணி கட்ட எப்படின்னு பார்த்தலாம். அண்ட் சென்டரில் ஒன்று பாருங்க நல்லா குஷியாக இருக்குது. இது அவங்களுக்கு பவுன்ஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அந்த சென்டர் பார்ட்டிஷன் வந்து பெயின் கொடுக்காம இருக்கும். நம்மளுக்கு ஹை ஹீல்ன்றதால நம்மளுக்கு இப்படி இருக்கும் கால் தெரியுது, அவங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேஸுக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுக்குது இந்த பவுன்சி. நல்லா இருக்கு. என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, எப்படிலாம் கால் அடிக்கூடாதுன்னு. நைஸ், நல்லா இருக்கு. இதை வேர் பண்ணுற எப்படி பார்க்கலாம். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த இவ்வளோ ஸ்லிப்பர்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா மிங்கிள் ஆஃப் டிசைன்ஸாக கொண்டு வந்திருக்கேன். வெஜ்ஜஸ், ஹீலு, ஃப்ளாட்டு அண்ட் அந்த டிசைனரு, எத்னிக் வேறு அந்த மாதிரிலாம் தான் நிறைய எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான். பட் உங்களோட மைண்ட் செட்டு, உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from Jamuna. Bye bye.